அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக திருமணம் சம்பந்தமாக அல்லாஹ்வும் தூதரும் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அதில் இறுதியாக மனம் முடிக்கிற ஆண் எப்படி இருக்க வேண்டும், மனம் முடித்து கொடுக்கப்படுகிற பெண் எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்கள் இன்றைக்கு எந்த வழியில் செல்கிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்திருப்போம். குறிப்பாக கல்லூரி செல்லுகின்ற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் தங்களுக்கு பிடித்தமான ஒரு பெண்ணையோ ஆணையோ தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு ஒருவேளை மற்ற மதத்தை சார்ந்தவராக அவர்கள் இருப்பார்களானால் கலிமா சொல்லிக் கொடுத்து நிக்கா செய்து கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. மாறாக அவர்களுக்கு முழுமையாக மார்க்கத்தை, அல்லாஹ்வை பற்றியும் உலகத்தை பற்றியும் மறுமை வாழ்க்கையை பற்றியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும், அரைகுறையாக சொல்லிக் கொடுத்து அந்த ஆசையில் நாம் நிக்கா செய்துவிட்டு வரும் பொழுது அந்த வாழ்க்கை முழுமையாக நீடிக்காமல் இடையிலேயே நின்று விடுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். அதற்கு பிறகு நம்மை சார்ந்தவர்கள் கூட அந்த பெண்ணை பார்க்கிற விஷயத்திலும் ஆணை பார்க்கிற விஷயத்திலும் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால அதுவும் கஷ்டத்தில் வந்து முடிவதை பார்த்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில். இன்னும் சொல்ல போனால் சின்ன பிள்ளையிலேயே உறவு முறை விட்டு போகக்கூடாது என்று சில பேர்கள் ஆரம்பத்திலே பேசி வைத்துக் கொண்டு நடக்கிற திருமணங்களில் பெரும்பாலும் அது வந்து வெற்றி பெற்றதாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கல. உறவு முறையில் கொடுத்து தப்பு ஒன்றும் கிடையாது. மார்க் அடிப்படையில் பேசிக்கொள்வதோ ஆரம்பத்தில் பேசி வைத்துக் கொள்வதோ தவறில்லை மார்க்கத்தில். அப்படி பேசி வைத்துக் கொண்ட பிறகு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மார்க்கத்துடைய பேசிக் விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மார்க் அடிப்படையில் வளர்கிற மாதிரி உள்ள செட்டப்பை நம்ம பண்ணி கொடுக்கணும். என் தங்கச்சி மாவன், எங்கள் அண்ணன் மாவன், ஏதோ ஒன்று அது செஞ்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு வாழ்ந்த பிள்ளையெல்லாம் பெற்ற பிறகு ஒரு பிணக்கு ஏற்படுவதை பார்த்து கொண்டு இருக்குமா இல்லையா? காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னாக்கா, மார்க்கத்துடைய விஷயங்களை அவர்களுக்கு வந்து சரியாக சொல்லிக் கொடுத்து, நிக்கா பற்றிய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, இபாதத்துகள் மூலமாக அந்த அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு விஷயத்தை நாம் செய்யலை. அது ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் இந்த கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது என்று தான் அல்லாஹ் இந்த திருமணை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுத்துறான் நம்மளுக்கு. நீங்கள் நிக்கா பார்க்கும் பொழுது அவங்கள வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிற பெண்ணையோ ஆணையோ பார்த்து விடாதீர்கள். அப்படி பார்த்தால் கூட அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வைக்க. முதல்ல நிக்காவுக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுத்து அவரை வந்து பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து சரியாக சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை நம்பி ஆக்கி வச்சுட்டு அப்புறமா நிக்கா முடிச்சுக்கணும். நல்லா சொல்ல இடங்கள் நம்ம அவசரமாக செஞ்சு வச்சுட்டு பிரச்சனை வந்த பிறகு சில நேரம் தற்கொலை வரை போய்விடுகிறார்கள். சில நேரங்களை பார்க்குறோம் நம்ம ப்ராக்டிக்கலாக. குடும்பத்தில் வந்து அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. வீட்டுக்குள்ளே பார்த்தா கவலை, எல்லாரும் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கவலைப்படுகிறார்கள். என்னடா செஞ்சிட்டோமே, நீ செய்யாமல் இருந்திருக்கலாமே, அப்படியா இப்படியான்னு இவங்களே போட்டு மனசை குழப்பிக்கிட்டு
அதுக்கப்புறம் இபாதத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிற ஃபேமிலியை பார்க்குறோமே இல்லையா? காரணம் இதுதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. இதான் காரணம். என்னது? அல்லாஹ் சொன்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் அந்த முதல் பாயிண்ட் நம்ம வந்து பின்பற்றாதது தான் காரணம். காசுக்காகவும் பணத்துக்காகவும் உறவு முறைக்காகவும் அழகுக்காகவும் நிக்கா செய்து வைத்து விட்டு பிறகு வந்து நமக்கு கஷ்டமாயிட்டுன்னு நினைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போன்ற விழிப்புணர்வை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கோம். நம்ம மகளாக இருந்த மக்களுக்கு தான் இது எந்த அளவுக்கு இது பரவதும் தெரியாது. மாறாக தொழக்கூடிய ஆண்கள் பெண்களுக்காக இந்த சட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை வந்து சீரும் சிறப்பமாக இருக்கும். ஆனால் இந்த இளைஞர்கள் ரொம்ப கவனம் செலுத்திக்கணும் இந்த விஷயத்தில். படிக்கிற பிள்ளைகள் காலேஜுக்கு போகும்போதும் எங்கே போனாலும் சரி, அல்லாவும் தூதரும் சொன்ன மாதிரி நம்ம வாழணுங்கிற வழியத்தை வந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பேரண்ட்ஸாக அப்படித்தான். தனக்கு ஒரு மகள் இருந்தாக்கா மகன் மருமகனாக வரப்போகிறவன் சரியாக இருக்க வேண்டும் என்று பேரண்ட்ஸ் நினைக்கணும். மருமகளாக வரக்கூடியவள் சரியாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும். அதை நினைச்சு நம்ம சரியாயிடுவோம். முதல்ல இதையெல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம அதை அலட்சியப்படுத்துகிறோம். அதனால தான் இந்த பிரச்சனை தான் வருது. அதனால தான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் வந்து முக்கியமாக பல நேரங்கள் அல்லாஹ் சொல்றது என்னன்னு சொன்னாக்கா, மகர் கொடுத்து நீங்கள் பெண்ணை நிக்கா முடிக்க வேண்டும் என்று ஆணை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். ஆத்துன் நிசா சதுக்காத்துகின்ற நீங்களா, நீங்கள் ஒரு பெண்ணை நிக்கா முடிப்பதாக இருந்தால் நீங்கள் சொந்தமாக உழைத்து அதன் மூலமாக கிடைக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்து அந்த பொருளாதாரம் மூலமாக அந்த பெண்ணை வாழ்நாள் முழுவதும் என்னால் அவளுக்கு சாப்பாடு போட முடியும், அதுக்கு பிறகு உடை வாங்கி கொடுக்க முடியும், இருக்கிற இடத்தை கொடுக்க முடியும், என்னால் அவள் வந்து அவருடைய கற்பு ஒழுக்கங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ற வீரம் இருக்கிற ஆண்கள் தெளிவாக அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு வீரம்னு பேர் இருக்கு. பாத்துன்னு அரபில் சொல்றாங்க. பாத்துன்னு சொன்னால் வீரமுள்ள ஆண் மக்கள், நல்ல உடம்புல ஆரோக்கியம் இருப்பவர்கள், ஆண்மைத்தன்மை உடையவர்கள், அடுத்தவன் சொத்துக்கோ அடுத்தவன் காசுக்கோ மாமனார் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. மாறாக சொந்தமாக அந்த 20 வயசு 21 வயசுலேயே 18 வயசுல படித்தவங்க நல்லா உழைத்து நல்லா சம்பாதித்து நல்ல தன்னுடைய மனைவியை நான் வந்து காப்பாற்றுவேங்கிற ஒரு வீரமும் ஆண்கள் என்ன செய்யணுமா? அதுக்காக தான் அர்த்தம். ஆத்து நிசா சதுக்காத்து நிகழ்நாத்தான் மன உமர்ந்து நீங்கள் கொடுத்துடணும், விரும்பி கொடுத்து விட வேண்டும். எந்த பொருளாதாரத்துக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது. பெண் வீட்டு மூலமாக நீங்கள் கொடுத்து அந்த பெண்ணை மனம் முடிக்கும் பொழுதுதான் அது சரியான வரைமுறையாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த மகத் தொகையை அந்த பெண்ணை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேற யாரும் பயணப்படாது. அந்த பெண் ஒருவேளை மார்க் அடிப்படையில் இருக்கிற பெண்ணாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதரை நம்புகிற பெண்ணாக இருந்தால், இபாதத்து உள்ள பெண்ணாக இருந்தால், மறுமையை நம்பி வாழ்கிற பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வைக்கிறது தான் சட்டம். மற்ற பெண்களுக்கு பொருந்தாது இருக்கு. மற்ற பெண்களுக்கு உண்மையிலே பொருந்தாது. அந்த பெண்ணாக இருக்க அந்த பெண்ணிட்ட குவாலிட்டி இருக்கணும். அந்த குவாலிட்டியை வைத்துக்கொண்டு அந்த பெண் சொல்லுகிறாள், இந்த ஆண் அந்த பெண்ணை மனம் முடிக்க விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த பெண் வந்து சொல்லணும், எனக்கு இத்தனை தங்கம் கொடுத்தால்தான் நான் நிக்கா முடிப்பேன் என்று தைரியமாக அந்த பெண்ணால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து வலியுறுத்துகிற அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அந்த மகத்தொகையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஏன் இதை வந்து பெண்களை வாங்க சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை வாழுகின்ற காலத்தில் 2 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டு பிரிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த கொடுக்கிற அந்த மகத்தொகையை வைத்து அந்த பெண் சுயமாக அடுத்த நிக்கா முடிவதற்குள் சுயமாக அவங்க வந்து என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க யாரும் நம்பியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மகத்தொகை தான் அந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து பேசிக்காக இருக்குது. அதனால தான் மற்ற மதங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவனாம்சம் என்று சொல்லி கோர்ட்டு கேஸ் போடுறாங்கல்ல. ஜீவனாம்சம் தலாக் கொடுத்தாக்கா விவாகரத்து கொடுத்தாக்கா ஜீவனாம்சம் சொல்லி அவங்க சட்டம் வச்சிருக்காங்கல்ல, அதுதான் கொண்டு வருவதற்காக துடிக்கிறான். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் செய்யலாம். தலாக் கொடுத்தா முஸ்லீம் மதத்தில் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இது கேன்சல் பண்ணுறது இல்லை. இது ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான், அந்த பெண்ணுக்கு வந்து ஒருவேளை மனவிலக்கு ஏற்படுமானால் அந்த மகத் தொகையை வைத்து அவளால் காலம் முழுவதும் வாழ முடியும். அந்த அளவிற்கு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் இந்த மகத் தொகை என்பது. அதனால தான் நம்மள அதாவது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒருவேளை தலாக்கு ஏற்பட்டால் அவர்கள் காலம் முழுவதும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த மகத் தொகையை திரும்ப வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆன்ல வசனம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பொற்குயிலே கொடுத்தாலும் அளவுக்கு மிஞ்சி நீங்கள் வந்து மகத் தொகையை கொடுத்தாலும் அது பிரிஞ்சு போகும்போது வாங்கிடாதீங்க, அதை வந்து விட்டுருங்க, சதக்காவை விட்டுருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த பெண் முன்மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள்.
அவள் வந்து ஏற்கனவே இளமையாக இருப்பாள், இளமையாக வந்தவள் ஒரு குழந்தை பெற்றிருப்பாள், உனக்கும் அவளுக்குள்ள கருத்து வேற்றுமை காரணமாக நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். அதோட பிரிவது எப்படி? டக்குலாம் பிரிஞ்சிட முடியாது, சின்ன சின்ன காரணங்கள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஸ்டெப்பு இருக்குது. அவனுக்கு புரியாமல் ஏதாவது சொல்லிட்டு வளர்த்து இருக்கானுங்க. தலாக்கு கூட அல்லாஹ் வெறுத்தது தலாக்கு தான், வெறுத்த விஷயம் அது. மேக்சிமம் வந்து தலாக்கு இல்லாமல் பார்த்து கொள்வதற்காக சமாதானவாதிகள் முயற்சி செய்ய வேண்டும், ஜமாத்தார்கள் அதை வந்து ஈடுபட வேண்டும், என்ன ப்ராப்ளம் என்று பேச வேண்டும், தனித்தனியாக அழைத்து கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு அங்கே ஏற்படுகிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். மானக்கேடான விஷயங்களை செய்தால் மாத்திரம் தலாக்கு அனுமதி என்று குர்ஆன் சொல்லுகிறது. மானக்கேடான விஷயம், விபச்சாரம் போன்ற விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அது கூட சொல்லுது. அந்த அளவுக்கு தலாக் என்பது உடனே செய்கிற விஷயம் கிடையாது, டக்குன்னு செய்து பிடிக்கிறது கிடையாது. அப்போ இந்த சட்டத்திட்டங்கள் தெரியாத காரணத்தினால சில முஸ்லீம்கள், பெயர் தாங்கிய முஸ்லீம்கள் ஒன்று ரெண்டு பேர் செய்கிற காரணத்தினால அவன் சில ஒன்றிய அரசு டக்குன்னு இதெல்லாம் டக்குன்னு சொல்லிடுறாங்க, தலாக்குன்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து நடுரோட்டில் போய் நிற்கிறா, அதனால அந்த சட்டத்தை வந்து எடுத்து வரணும், பொது சிவில் திட்டம் கொண்டு வரணும் பேசுகிறாங்க இல்லையா? காரணம் என்ன? இதுதான் இந்த உண்மையான திட்டங்கள் என்னது, அந்த பெண்ணுக்கான வாழ்வாதாரத்தை நிற்கா முடிக்கும் போதே கொடுக்க சொல்லி அதான் சொல்லி விடுகிறார். அதை சரியாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக தலாக்கெல்லாம் வராது. அதுவும் நம்ம நல்லா உறுதி கொடுக்குறோம். ரேராக எப்பயும் ரொம்ப ரொம்ப கோடியில் ஒன்று லட்சத்தில் ஒன்று தான் தலாக்கு வரும். ஆனால் இன்றைக்கு பார்க்குற பெரும்பாலும் இன்றைக்கு வந்து கோர்ட்டு வாசல்கள்லையும் இன்னும் பல இடங்கள் நிற்கிறாங்க போய் பெண்கள் ஆண்கள். காரணம் என்னன்னு சொன்னாக்கா இந்த ஃபாலோ பண்ணாத விஷயம்தான். அல்லாஹ் சொன்ன மாதிரி சட்டத்தில் ஃபாலோ பண்ணல, கொடுக்க வேண்டிய மகத்துவம் ஒழுங்காக கொடுக்கல, சும்மா பேருக்கு அந்த ஆலயத்தக்கள் உட்காந்து ஒரு லெட்டர் பேர் எழுதி வச்சிடுறாங்க. இந்த மாதிரி 5000 கொடுத்தாரு, அவருக்கு தான் கொடுத்தா, ஏதோ ஒன்று போய் சொல்லி எழுதிட வேண்டியது, கையெழுத்து போட்டு அனுப்பிட வேண்டியது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, உள்ள இன்சைடில் ஏதாவது வாங்கி கொடுத்துக்க வேண்டியது. என்ன நினைக்கிறேன்னா அல்லாஹ் இதெல்லாம் பார்க்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்சைடில் செய்கிறதையும் மறைமுகமாக செய்வதையும் வெளிப்படையாக எழுதி கொடுப்பதையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்ற விஷயம் தெரியாமல் குளறுபடியில் ஆரம்பிக்கிறதுனால தான் வாழ்க்கை முழுவதும் குளறுபடியாக ஆகிவிடுகிறது. அதுக்கு பிறகு குடும்ப பாரம்பரியத்தையும் பார்க்க சொல்கிறாங்க அல்லாஹ் தூதரும். குடும்பத்தில் வந்து பெண்ணுடைய அத்தா அம்மாவை பார்க்கணும், அந்த ஆணுடைய அத்தா அம்மாவையும் பார்க்கணும், அவங்களுடைய அந்த வழிமுறைகளை பார்க்கணும், எல்லாம் பார்க்க சொல்கிறாங்க. சொல்ல இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லலை, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கிற நாம் வந்து அந்த அந்த நிக்காவை செஞ்சு வைக்கணும். யாராவது வந்து அந்த ஒருவேளை அந்த அந்த கணவனை கரெக்டாக இருப்பான், கணவனுடைய அத்தா அம்மா சரியாக இருக்க மாட்டாங்க சில இடங்களில், தொழுகை இருக்காது, அல்லது வந்து கொடுமைப்படுத்துவாங்க, அல்லது வேறு விதமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு தான் நம்ம சொல்லலாம், இந்த சினிமா பார்க்குறோம் சொல்லலாம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா அதையும் பார்க்க சொல்கிறாங்க, சொல்லலாம் நசப்புன்னு சொல்கிறாங்க. நசப்பு என்னது, கொடுக்கு வாங்கும் பொழுது அந்த அந்த குடும்பத்தையும் பார்த்துருங்க, குடும்பத்தில் அவங்களோட முன்னோரையும் பார்த்துருங்க. முன்னோர்கள் வந்து எந்த அடிப்படையில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். என்ன ஒரு அவசரம்னா நம்ம பெரும்பாலும் சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்கிற ஒரு அவசரம் பிறந்தாங்க. அந்த அவசரம் இருக்கக்கூடாது. அந்த பொம்பளை பிள்ளையை சரியாக மார்க்க அறிவை கொடுத்து அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி இந்த பேரண்ட்ஸ் இருந்து அவங்களை வளர்த்து அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சு வளர்கிற மாதிரி அந்த பிள்ளையை உருவாக்கணும். ஆண் பிள்ளையை அப்படி தான் உருவாக்கணும். உருவாக்கி அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சு அந்த நிக்காஹ் செஞ்சு வைக்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த பெண் வீட்டிலேருந்து எதுவும் வாங்கக்கூடாது, ஈர்த்து அந்த பெற்றோர்கள் வைக்கணும். இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணும்போது குடும்பம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் அங்கே வந்துடும். எப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம பின்பற்றுறோமோ அல்லாஹ் அருள் புரிஞ்சு பரக்கத் செஞ்சுருக்கோம். அதெல்லாம் தலைகளை மாற்றமாக செஞ்சுட்டு கடைசியில் வந்து என்ன ஆகுது, பிரச்சனை ஏற்படுது. மாமனார் சரியில்லை, மாமி சரியில்லை, பொண்ணுடைய அத்தா சரி கிடையாது, அப்போ மாப்பிள்ளையுடைய அத்தா சரி கிடையாது. இதெல்லாம் ரிப்போர்ட் உதவிப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னாக்கா மெயின் காரணம் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி நம்ம ஆரம்ப விஷயத்தை புள்ளி வைக்கல. ஆரம்பத்தில் எப்போ போனதாக புள்ளி வைக்கிறோமோ அந்த டிசைன் ஒழுங்காக வராது. உலகத்துக்கு அதான் வறுமைக்கு அதுதான். அதனால தான் பெண்ணை தேடுகிற விஷயத்திலையும் ஆணை தேடுகிற விஷயத்திலையும் குறிப்பாக நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ஒரு ஆணும் பெண்ணும் சேருகிற ஒரு சுகம் அனுபவிக்கிற விஷயமாக இருந்தாலும் அந்த சுகம் அனுபவிப்பதற்காக அவசரப்பட்டுறாதீங்க. அவசரப்படாமல் நிதானமாக இருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி பல சட்டத்திட்டங்களை அல்லாஹ் வந்து வகுத்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இருப்பது ஆரம்பத்தில் பேரண்ட்ஸில் வந்து முக்கிய பங்கு வகிக்கணும். இல்லை பேரண்ட்ஸ் வந்து கோட்டை விட்டுக்கூடாது, பெண்ணை எப்படியாவது யாரையும் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிடாம கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண் பிள்ளைகளுக்கு மார்க் கல்வி அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த மார்க்கை வந்துடும். ஏன்னா பெண் பிள்ளைகள் வந்து ஈஸியாக சைத்தானை வந்து வழிகெடுத்துருவாங்க. ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளை வந்து அதிகமாக சைத்தான் வழிகெடுத்துருவோம்.
டக்குன்னு அவங்க வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணுவாங்க எதுலேயுமே. அதனால் அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை கொடுத்து குடும்பத்துக்குள்ள வந்து சரியாக நம்ம வளர்க்கும் போது இன்ஷால்லாஹ் சரியான பிள்ளைகளாக அது இருக்கும். நம்ம சேர்த்து வைக்கிற அந்த ஜோடியும் சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து சின்ன சின்ன பிரச்சனை முறையில் விட்டு அது வந்து சாதாரண வர்றது தான். அதுக்காக பியூராக 100% வளர்த்து இருக்க முடியாது. ஆனால் பெரும்பாலும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விஷயங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இளைஞர் சமுதாயத்தில் அந்த சின்ன பிள்ளைகள் கல்யாணம் பண்ண போகிற பிள்ளைங்க என்ன செய்யணுனாக்கா ஒரு உறுதியை வைத்துக் கொள்ளணும். அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நான் நிற்காம முடிப்பேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவேன். எனக்கு வரப்போகிற மனைவி வந்து அல்லாஹ்வை நம்புகிற மனைவியாக எனக்கு இருக்கணும். ரோட்டில் போகிறது, கண்டது கழியது, ரோட்டில் பார்க்கறது இல்லை, டான்ஸ் போடுறது இதெல்லாம் கொண்டு வீட்டில் வச்சோம்னாக்கா செட்டாகாதுன்னு சொல்லி ஆண்கள் பிள்ளைங்க நினைக்கணும். அது மாதிரி பெண்களை பிள்ளைங்க மார்க்க அறிவை கற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கும் தூதர் கட்டுப்படுகிற மாதிரி உள்ள கணவன் எனக்கு வர வேண்டிய அந்த பெண் பிள்ளையை நினைக்கணும், துவா செய்ய வைக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி ட்ரைனிங் கொடுத்து சார் நம்ம அல்லாஹ் தூதர் செஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி நம்ம நிற்காம எடுத்து வைக்கும் பொழுது அந்த சரியான சந்ததிகள் வருவார்கள். அவங்க அல்லாஹ்வை நம்பி வாழ்வார்கள். நாமளும் அவர்களுக்கு துணைன்றவர்களாக இருப்போம். ஒரு அப்பா அம்மா வந்து இன்றைக்கு அதிகமாக நம்மகிட்ட வர கேஸை பொறுத்து நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வர்றாங்க. எப்படின்னாக்கா இங்கே அவங்க சரியில்லை இவங்க காரணம் என்னென்னு நான் சொல்லும்போது ஒரே வார்த்தை சொல்கிறேன். என்னன்னாக்கா நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து சரியாக பண்ணாமல் தான் காரணம் சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கும் உங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை வைத்திருக்கிறீர்களோ, யாரால் நிற்கா முடிக்கப் போகிறீர்களோ அவர்கள் அனைவருமே ஆரம்ப புள்ளியை அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன மாதிரி வைத்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த குடும்ப உறவு முறை சரியாக இருக்கும். அங்கே அந்த குடும்பத்தில் பரக்கத்து ஏற்படும். அந்த சந்ததிகள் சரியாக வந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதற்காக நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். பல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த